ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுநவீன் vlog சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஒன் டே ரொட்டீன் vlog தான் நான் இதில் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் நான் என்னெல்லாம் வந்து பண்ணேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து இருக்க போகுது. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே டேரெக்டாக வந்து கிச்சனுக்கு வந்தாச்சு. ஸோ கிச்சனில் பார்த்திங்கன்னா முந்தின நாள் நைட்டே என்னெல்லாம் வந்து பாத்திரம்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணிவிட்டு கவுண்டர் டாப் மேலே வச்சுட்டு சிங்க் எல்லாமே வந்து நீட்டாக வந்து கழுவி வச்சுட்டு தான் வந்து படுப்போம். ஸோ அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நம்ம சமைக்கிறதுக்கு வந்து ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். இல்லைனா வந்து அந்த பாத்திரம் கழுவுறதுக்கே ரொம்ப டைம் ஆயிரும். ஸோ அதனால் எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் முந்தின நாள் நைட்டு எல்லா வேலையுமே வந்து கிச்சனில் முடிச்சு வச்சுட்டு போயிடுவேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்சு வந்தோடனேயுமே வந்து அந்த கவுண்டர் டாப்பில் இருக்கக்கூடிய அந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் அந்தந்த கபோர்டில் வந்து எடுத்து வச்சுட்டு மேலே கவுண்டர் டாப்பில் வந்து தண்ணி வந்து படிஞ்சிருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து நீட்டாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து குக்கிங்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அரிசி வந்து மத்தியானத்துக்கு அளவாக வந்து ஊற வச்சுட்டு காலையில் வந்து நேற்றே வந்து இட்லி மாவு வந்து ஆட்டி வச்சுருந்தேன். ரெட் ரைஸில் வந்து இட்லி மாவு வந்து ஆட்டி வச்சுருந்தேன். சரி, அதை வந்து இட்லி ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து வெளியில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மற்ற வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். மாவு பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தோடனேயுமே வந்து அப்படியே வந்து சமைக்காமல் அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆச்சும் வெளியில் வச்சுருந்து அதுக்கப்புறமா தான் வந்து தோசை இல்லை இட்லி எதுவுமே வந்து செய்யணும். ஸோ அதனால் அதை அப்படியே வச்சுட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பால் வந்துருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு பால் ஃபுல்லாக வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அதை வந்து காய்ச்சிட்டு அப்படியே இன்னொரு பாத்திரத்தில் வந்து ரசத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு தக்காளியும் புளியும் போட்டு அதை வந்து நல்லா தண்ணியில் வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மாவு பார்த்திங்கன்னா வேணுங்கிற அளவுக்கு மட்டும் இன்னொரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து உப்பு போட்டு வந்து கலக்கி வச்சுட்டேன். இந்த ரெட் ரைஸ் பார்த்திங்கன்னா அளவாக ஒரு 2 நாளைக்கு வந்துட்டு வர மாதிரி தான் வந்து அரைச்சி வச்சுக்குவேன். இல்லைனா வந்து ஒரு 4 நாளுக்கு அப்படின்னா வந்து ஒரு மாதிரி டெய்லி ஒன்றையவே வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் அளவாக மட்டும் வந்து அரைச்சி வச்சுக்குவேன். பார்த்திங்கன்னா பாலும் வந்து காஞ்சிட்டு இருந்துச்சு. அதுவும் வந்து பொங்கி வர ஸ்டேஜ் ஆயிடுச்சு. பால் காய்ச்சினதையும் அதை எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து இட்லி ஊற்றி வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து சட்னி குழம்பு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி வந்து ஊற்றி வைக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக தண்ணி வச்சு தண்ணி வந்து சூடாகிறதுக்குள்ளே அரிசி வந்து ஒரு 10 நிமிஷம் ஆயிருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதையும் நல்லா வந்து கழிஞ்சு அதையும் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ சாப்பாடு இந்த சைடு வந்து இட்லி வச்சிட்டோன்னா இந்த வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து குழம்பு ரசம் இதெல்லாம் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சாப்பாடு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒயிட் ரைஸ் தான் வந்து பண்ணுறேன். அதனால் எப்பவும் போல் வந்து வடித்து தான் வந்து பண்ணுறேன். ஸோ ஏதாவது 1 pot ரைஸ் பண்ணுறது அப்படின்னா மட்டும்தான் வந்து குக்கரில் வந்து வைப்பேன். ஸோ இந்த சாப்பாடு வடிக்கிறதுக்குமே பாத்திரத்தில் வந்து அரிசி போட்டுட்டு இந்த அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி வந்து கெட்டில் வச்சு நல்லா வந்து கொதிக்க வச்சுட்டு ஊற்றிட்டோன்னா சீக்கிரமாக வந்து சாப்பாடு நல்லா வந்து வெந்துடும். ஸோ இந்த சைடு வந்து சாப்பாடு வந்து வச்சு விட்டேன். இந்த சைடு வந்து இட்லிக்கு தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஸோ இட்லி பிளேட்டில் வந்து அதுக்கப்புறமா வந்து இட்லி ஊற்றி அப்படியே வந்து உள்ளே வந்து வச்சாச்சு. இட்லி ஊற்றி வச்சுட்டா இனி ஒரு 10 நிமிஷம் இது வந்து வேகணும். அதுக்குள்ளே வந்து ரசத்துக்கும் குழம்புக்கும் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ரசத்துக்கு வந்து அரைச்சி எடுத்துக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணேன். ஸோ என்கிட்ட வந்து இடிக்கல் இல்லை, அதனால நான் வந்து மிக்ஸி ஜார்லேயே வந்து அரைச்சிக்குவேன். இதுக்கு வந்து 2 பல் பூண்டு, கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு இதெல்லாத்தையும் போட்டு மிக்ஸிலேயே வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்குவேன். ஸோ அதையும் வந்து எடுத்து வச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா குழம்புக்கு வந்து இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் குழம்பு தான் வந்து வைக்கலாம் அப்படின்னு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி நான் எப்பவும் போல் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். அது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வெண்டைக்காயை நல்லா வந்து கழுவிட்டு ஒரு நல்ல காட்டன் டவல் எடுத்து நல்லா வந்து தொடச்சிடணும். அந்த ஈரப்பதமே இல்லாத மாதிரி நல்லா வந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து கட் பண்ணிங்க அப்படின்னா அந்த பிசுபிசுப்பு வந்து கம்மியாக தான் வந்து இருக்கும். ஸோ அந்த ஈரப்பதத்தோடு கட் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே வந்து அந்த வெண்டைக்காயோட வலுவலுப்பு வந்து ஜாஸ்தி ஆயிரும். அதனால் நல்லா வந்து தொடச்சதுக்கப்புறமா கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் ஃபுல்லாக வந்து நான் கட் பண்ணிட்டேன். ஸோ கட் பண்ணதுக்கப்புறமா அதில் வந்து ஒரு 1/2 லெமனை வந்து கட் பண்ணி அதோட ஜூஸ் மட்டும் நல்லா வந்து புழிஞ்சு விட்டுருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வெண்டைக்காயை வந்து வதக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டு அதுக்கப்புறம் வந்து வதக்கணும் அப்படின்னா அந்த பிசுபிசுப்பு வந்து இருக்காது, ஈஸியாக வந்து வதங்கிடும். ஸோ இது வந்து நீங்கள் இந்த மாதிரி பொரியல் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ ஈஸியாக இருக்கும். இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வந்து ஊற வச்சுருங்க. இப்போ அதுக்கு தேவையான மசால் வந்து நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய், ஒரு 4-5 சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு 3-4 பூண்டு,
அதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி வந்து நான் குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி அதையும் வந்து சேர்த்திக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து புளி சேர்த்துலேன்னா நீங்கள் வந்து தக்காளி வந்து 3 சேர்த்திக்கலாம். நான் வந்து புளியும் வந்து கொஞ்சம் சேர்த்த போகிறேன். அதனால் தக்காளி வந்து அளவாக வந்து சேர்த்திருக்கேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள், அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூளும் வந்து நான் சேர்த்திக்கிறேன். ஸோ இதெல்லாமே வந்து நான் பச்சையாக வந்து அரைச்சி அது கூட தான் வந்து சேர்த்திக்க போகிறேன். அதனால் அளவாக வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இதை எடுத்து வச்சாச்சு. ஸோ இட்லியும் வந்து ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சாப்பாடும் வந்து நல்லா வந்து வெந்துருச்சு. இதையும் வந்து வடித்து வச்சிட்டோன்னா நம்ம வந்து குழம்ப வந்து தாளித்து விட்டுறலாம். சாப்பாடு வடித்து அதையும் வந்து எடுத்து வச்சாச்சு. இப்போ குழம்புக்கு வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனை நல்லா வந்து சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து வெண்டைக்காய் கட் பண்ணி அதில் லெமன் ஜூஸ் புழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து எடுத்து அப்படியே வந்து போட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க. ஸோ இதில் வந்து எண்ணெயோ உப்போ எதுவுமே வந்து சேர்த்தாமல் அப்படியே நல்லா வந்து வதக்கி விட்டிங்கன்னா அதோட பிசு வந்து சீக்கிரமாக வந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வந்து வதக்கி விடுங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணுறது வந்து நீங்கள் பொரியலாக வந்து சாப்பிட்ணும் அப்படின்னாலும் இதை வந்து ட்ரை பண்ணலாம். இல்லை வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும் வெண்டைக்காய் அப்படின்னு நினச்சாலும் இந்த மாதிரி வந்து பண்ணிங்கன்னா அந்த வெண்டைக்காயோட கலர் மாறாமல் அப்படியே வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் வந்து இந்த லெமன் ஜூஸுக்கு பதிலாக தயிர் கூட வந்து சேர்த்து இந்த மாதிரி வந்து பண்ணி பார்க்கலாம். அதுவுமே வந்து நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் நல்லா வந்து வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு மாறினோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக வந்து எடுத்து வச்சுருங்க. இப்போ இதை வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் நல்லா வந்து சூடானதுக்கப்புறமா நான் வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்த்திக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து புளிக்குழம்பு மாதிரி வந்து பண்ணும்போது நல்லெண்ணெய் வந்து சேர்த்துனோன்னா சூப்பராக இருக்கும். ஸோ எண்ணெய் சேர்த்திட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து கடுகு, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம், இந்த கடுகு வெந்தயம் நல்லா வந்து பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை, அது கூடவே ஒரு 5-6 சின்ன வெங்காயம் வந்து நீளமாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எது வேணாலும் வந்து சேர்த்திக்கலாம். இல்லை வெங்காயம் சேர்த்தாமல் கூட இந்த குழம்பு செஞ்சாலும் நல்லா தான் வந்து இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெண்டைக்காய், அதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த வெங்காயத்து கூட ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து வதங்கணும். ஸோ அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் உப்பு வந்து சேர்த்திக்கிறேன். ஸோ லைட்டாக வந்து சேர்த்தினா போதும் இந்த காய்க்கு அளவாக. ஸோ அதையும் சேர்த்து நல்லா வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து வதக்கி விடுங்க. இப்போ இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு, மசாலா பேஸ்ட், அதையும் இது கூட சேர்த்திட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதில் வந்து தண்ணி வந்து அளவாக தான் வந்து சேர்த்திக்க போகிறேன். ஏன்னா நான் கிரேவி மாதிரி வந்து பண்ண போகிறேன், குழம்பு மாதிரி வந்து பண்ணல. இதை வந்து கிரேவி மாதிரி பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா நீங்கள் அதிகமாக வந்து தண்ணி வந்து சேர்த்திக்கலாம். இப்போ நான் அளவாக வந்து தண்ணி வந்து சேர்த்திட்டு இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க விட போகிறேன். பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. குழம்பு நல்லா வந்து கொதித்து நல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை நல்லா வந்து கலரி விட்டுட்டு இதில் நான் புளிப்பு தண்ணி வந்து சேர்த்திக்க போகிறேன். ஸோ ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியில் கொஞ்சமாக வந்து தண்ணி மட்டும் வந்து ஊற்றிக்க போகிறேன். ஸோ ரொம்ப வந்து நம்ம புளி இது பண்ணாலும் அதோட டேஸ்ட் வந்து மாறிடும். ஸோ அதனால் கொஞ்சமாக வந்து புளி தண்ணி மட்டும் வந்து சேர்த்திக்கோங்க. புளி தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே வந்து மூடி வச்சுருங்க. அப்போ தான் நல்லா வந்து கொதிச்சு வரும். குழம்பு ஒரு 5 நிமிஷம் வந்து கொதிக்கிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே வந்து இந்த சைடில் வந்து பாப்பாவோட சவுண்டு கேட்குது. ஸோ தூங்கிட்டு இருந்தாங்க மேடம், இப்போ எந்திரிச்சு வந்துட்டுருக்காங்க. ஸோ எப்போவுமே வந்து எந்திரிச்சோன்னையும் இங்கே கிச்சனுக்கு வந்துடுவா, நான் கிச்சனில் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து கிச்சனுக்கு வந்துடுவா. மேக்ஸிமம் பாப்பா எந்திரிக்கிறதுக்குள்ளேயே வந்து குக்கிங் ஒர்க் எல்லாமே வந்து முடிக்க ட்ரை பண்ணுவேன். சப்போஸ் முடியல அப்படின்னா அவளை வச்சுட்டே தான் வந்து சமைப்பேன். ஸோ ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. குழம்பும் நல்லா வந்து கொதிச்சிருச்சு. அந்த புளித்தண்ணியெலாம் நல்லா கொதிச்சு குழம்பு நல்லா கெட்டி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து சுடு சாப்பாட்டு கூட போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ குழம்பு ரெடி ஆனதுக்கப்புறம் அப்படியே வந்து சைடில் வந்து ரசம் அதெல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு. எல்லாத்தையும் வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு அந்த இடத்தையும் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ குழம்பு ரசம் சாப்பாடு இதெல்லாமே வந்து வச்சாச்சு. பொரியல் மட்டும் வந்து பண்ணோம். ஸோ சொரக்காய் இருந்துச்சு, அதனால் வந்து சொரக்காய் பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து அதை வந்து கட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஸோ பாப்பா வேறு எந்திரிச்சிட்டா, அதனால் வந்து கட் பண்ணி வச்சுட்டு 2 பேரும் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து பொரியல் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் கட் பண்ணி மட்டும் வந்து வச்சுட்டோம். காய் மட்டும் வந்து கட் பண்ணி வச்சுட்டு போய் பாப்பாவுக்கு வந்து ஃபேஸ் வாஷ் அதுக்கப்புறம் வந்து ப்ரஷ் எல்லாம் வந்து பண்ணி விட்டுட்டு அவளுக்கும் வந்து பிளேட்டில் வந்து இட்லி போட்டுட்டு எனக்கும் வந்து இட்லி அதுக்கப்புறம் வந்து வெண்டைக்காய் குழம்பு கொஞ்சமாக வந்து சட்னி வந்து செஞ்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் வச்சு சூப்பராக வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டோம் 2 பேரும். பாப்பா வந்து அவளையெல்லாம் வந்து எடுத்து சாப்பிட மாட்டா. ஸோ கொஞ்சம் லைட்டாக வந்து இட்லி தோசை சாப்பாடு வெறும் சாப்பாடு இந்த மாதிரிலாம் வந்து எடுத்து சாப்பிட்ருப்பா. ஸோ நாங்கள் வந்து எப்போ சாப்பிட்டாலும் அவளுக்கும் வந்து தனியாக ஒரு பிளேட்டில் வந்து போட்டு கொடுத்துருவோம். ஸோ நாங்கள் சாப்பிட்ற வரைக்கும் அவளும் வந்து எங்களை பார்த்து வந்து சாப்பிட்ருப்பா. அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அவளை வந்து அவளுக்கு வந்து ஊட்டி விட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து அவளை வந்து இப்போ பழக்கிட்டு இருக்கோம். நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து பாப்பாவுக்கும் வந்து சாப்பிட்றதுக்கு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கிச்சன் வந்து காய் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் வந்து தாளித்து விட்டோன்னா வந்து வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து தாளித்து விட்டுட்டு அது வேகிறதுக்குள்ளே அப்படியே வந்து பாத்திரம்லாம் இருந்துச்சு, அதையும் வந்து கழுவி கமுத்தி வச்சிட்டோன்னா வேலை கிச்சனுக்குள்ளே வந்து முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நைட்டுக்கு வந்து டின்னர் வந்து பண்ணால் போதும். அது வரைக்கும் வந்து கிச்சனுக்குள்ளே வந்து வர வேண்டியது இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து பாப்பா கூட தான் இந்த குக்கிங் ஒர்க் முடிச்சிட்டனாலே வந்து மற்ற டைம் ஃபுல்லாகவே வந்து பாப்பா கூட தான், அவள் கூட வந்து விளையாடிட்டு அவளுக்கு ஏதாவது வந்து சொல்லி கொடுத்துட்டு அவள் கூட தான் வந்து இருப்பேன். ஸோ அவளுக்கு வந்து இந்த நோட்டில் வந்து பெனில் பிடிச்சி எழுதுறதுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். சும்மா கிறுக்கிட்டு தான் இருப்பாள், பட் ஆனால் அது அவளுக்கு ரொம்ப பிடிச்சங்காட்டி அவளுக்குன்னு இப்போ புதுசாக வந்து ஒரு நோட்டு க்ரையான்ஸு பென்சில் இதெல்லாம் வந்து வாங்கி கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் அப்பப்போ வந்து எடுத்து உட்காந்துட்டு அவளே வந்து எழுதுவாள். என்னையும் வந்து ஏதாவது பலூன் வர அந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாள். ஸோ அதனால் ஒவ்வொரு பிக்சர்ஸாக வந்து வரைஞ்சி இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பேன். ஸோ அது அவளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். தாரியாவுக்கு வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது வந்து தெரிஞ்சிருச்சு. அதனால் வந்து ஃபோனை பார்த்துட்டு புது பென் அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்கா. டெய்லி இந்த மாதிரிலாம் வந்து நோட் எடுத்தெல்லாம் வந்து எழுத மாட்டா. இன்றைக்கி அவளுக்கு வந்து நோட்டில் எழுதணும்னு தோணியிருக்கு, அதனால் வந்து எழுதிட்டுருக்கா. ஸோ நாளைக்கு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது தான் வந்து பண்ணிகிட்ருப்பா. அப்போ நோட்டு கொடுத்தாலும் வந்து எழுத மாட்டா. ஸோ அவளுக்கு எப்படி எந்த டைமில் என்ன தோணுதோ அதுதான் வந்து பண்ணுவாள். ஸோ எப்போவுமே வந்து ஒரே மாதிரி வந்து டெய்லி வந்து இருக்காது. ஸோ ஒவ்வொரு டைம் புதுசாக பண்ணுவாள். ஸோ அதெல்லாமே வந்து பார்க்குறதுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எங்களுக்கே சில விஷயம் வந்து இப்படிலாம் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ கொஞ்ச நேரம் வந்து அவள் கூட அந்த மாதிரி வந்து விளையாடிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் 2 பேரும் வந்து போய் குளிச்சுட்டு வந்துட்டு தலை வந்து காய வச்சுட்டு இருந்தேன். ஸோ நாங்கள் குளிச்சுட்டு வரதுக்குள்ளே பயங்கரமான மழை. ஸோ வெளியில் வந்து பார்த்தோன்னே அந்த கிளைமேட்டும் அந்த சூப்பராக இருந்துச்சு, பார்க்குறதுக்கே நல்லா சில்லுன்னு வந்து இருந்துச்சு. ஸோ அப்படியே ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே வந்து நின்றுட்டு அப்படியே வந்து தலையை வந்து உணர்த்திட்டு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு போய் ஜூஸ் போட்டு அதை குடிக்க வச்சு அதுக்கப்புறம் வந்து தொட்டிலில் போட்டு அவளை வந்து தூங்க வச்சுருவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து போய் லஞ்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து நான் வந்து ரிலாக்ஸ் பண்ணுவேன், இல்லைனா வந்து வீடியோ பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து என்னோடய ஆஃப்டர்நூன் வரைக்கும் வந்து இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.